நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தேனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கிர பகவான் 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் ரிஷபத்துக்கு 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் முசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் முசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தேலையானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தேனால் இந்த மாதத்தில் 3/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரிவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார்னுடைய அவதார தினம். அன்றைக்கி பார்த்தலையானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை அங்கே ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார்னுடைய இது வசத்தி, ரொம்பவும் வசத்தி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை பார்த்தலையானால் அன்றைக்கி வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன? வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கால் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்றைக்கி தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்றைக்கி வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், மூன்றாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் இந்த 18 நிமிஷம் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, இன்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த மாதம் மொத்தமே பார்த்தேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான மாதம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது ஒரு 2 மாதம் முன்னாடி, அது முடிஞ்சு போச்சு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. போன மாதம் வந்து உங்களுக்கு குரு பகவானும் மாறிட்டார். போன மாதம் ஒரு 10 தேதிக்கு பெரிய ஏற்றம் உங்களுக்கு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவானோட ராசிநாதன் சம்மந்தப்படுறது ஒரு பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்துலையே வந்து புத பகவான் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதும், செவ்வாய் பகவான் வந்து 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேனால் அவர் வந்து 1ஆம் தேதி வரலும், அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரலும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்று போகிறதுனால என்ன அப்படின்னா, ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று போகிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்கன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப செட்பேக் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து மாறி ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் இருக்குது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறதுனால திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைஞர்களுக்கு இப்போ பார்த்துட்டு வந்தீங்களே ஆனால் குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது. ராசிநாதனும் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலம். ஆட்சி பெற்றதுன்னா பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக 1ஆம் தேதியிலேருந்து அமையிறது. 1/6/2003 அதனால் திருமணம் நிச்சயமாக கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல இவ்வளோ நாள் வந்து கேது பகவான் மட்டும் இருந்தார். நல்ல சுபர் பார்வையும் இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்களேனால் ராசியிலேயே வந்து புத பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது. சுக்கிர பகவான் வந்து ராசியில் வந்து உட்கார்றார். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இளந்தம்பதியினருக்கு குழந்தை பேர் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி
குழந்தையினுடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு கரு உண்டாகக்கூடிய காலமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையப்போகுது. உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது. தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறதுனால, அதாவது சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் தந்தையினோட உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் 9ஓடு சம்மந்தப்படுறதுனால, அதாவது 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறதுனாலையும் மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அந்த ஏற்றத்தின் மூலியமாக மாற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இதுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக அப்ளிகேஷன் போர்ட்டல்லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரும். நீங்கள் செலக்ட் ஆவீங்க, நிச்சயமாக போவீங்க. குடும்பத்தில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகளின் படிப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. வேலை செய்யும் இடத்துல பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசி நாதனே வந்து 12ஆம் இடத்துல இருந்து சப்தம பார்வையில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய நல்ல ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. நீங்கள் வந்து இந்த சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறது வந்து 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும், ஜூன் மாதத்தில் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இந்த 2 நாட்களை புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்களை தவிர்ப்பதும் நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு போகிறது அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா புதன்கிழமை, அதாவது புதன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியின் அதிபதியானவர் பெருமாளுக்கு போய் துளசி மாலை போட்டுட்டு வாங்க. புதன்கிழமை வந்து சாயந்தரம் போய் ஒரு 6 மணிக்கு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. பச்சை பயிறு தானம் கொடுங்க. ஏன்னா புத பகவானுக்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்கிறது. புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால எல்லா விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லபடியாகவே இருக்கும். அதுவும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஐடி துறை, அதை தவிர வாகனத்துறையில் இருக்கவா, ஸ்டீல் அந்த மாதிரி இரும்பு வியாபாரம், அதை தவிர ட்ரேடிங் பண்ணுறவா, இவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.